ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ரொம்ப காமனாக அடிக்கடி யூஸ் பண்ணுற பேசிக் கிட் கமாண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டராக பார்க்க போகிறோம். கிட் ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து கோட் சேஞ்ச் பண்ணி கமிட் பண்ணுறது, அப்புறம் தேவையான நியூ பிரான்ச் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் நம்மளோட மொத்த கோடையும் கிட் ரெபாசிட்டரி சர்வருக்கு புஷ் பண்ணுறது, ரிமோட் சர்வருக்கு புஷ் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கமெண்ட்ஸ் தெரிஞ்சால் ஓரளவுக்கு நம்ம பேசிக் லெவலில் நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து கிட் ரெபாசிட்டரி வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட எந்த ஃபைலும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை ஒரு கிட் ரெபாசிட்டரியாக க்ரியேட் பண்ணணும். இந்த கமாண்ட் பேர் கிட் இனிட். இது என்ன பண்ணும், இந்த ஃபோல்டரை வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரியாக க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற கோடு எல்லாமே கமிட் எல்லாமே பண்ணிக்கலாம். கிட் இனிட். இந்த மெசேஜ் பாருங்கள், இனிஷியலைஸ்டு எம்டி கிட் ரெபாசிட்டரி இந்த ஃபோல்டருக்குள்ளே. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் ஷேடரில், அதாவது ஹிடன் ஃபைல் மாதிரி ஒன்று .git இருக்கும். இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த கிட் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே இருக்கிற என்டையர் ஃபைல்ஸும் ஒரு கிட் ரெபாசிட்டரிக்கு உண்டானது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ வியூவில் போய் ஹிடன் ஐட்டம்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஃபைல் மறைஞ்சு போயிடும், அந்த ஃபோல்டர் மறைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோல்டர், ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து கிட் ரெபாசிட்டரியே இனிஷியலைஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் இது தான். அடுத்தது கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளுடைய கிட் ரெபாசிட்டரி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஏதாவது ஃபைல்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இல்லை ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமா, அதை ட்ராக்கில் இருக்கா இல்லை அன்ட்ராக்டில் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஸோ பிரான்ச் மாஸ்டருங்கிறதுல இருக்குது, மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது. எந்த கமிட்டும் இது வரைக்கும் ஆட் பண்ணல, நத்திங் டு கமிட் ஆல்சோ, எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிடுச்சு. இந்த கமாண்ட் எதுக்கு ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கோடு சேஞ்ச் பண்ணோம்னா அந்த கோடை வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், hi.text. இதில் வந்து சும்மா ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிட் ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு, நோ கமிட் செட்டு. இப்பயும் அதே தான், நத்திங் டு கமிட் என்ன சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுது, அன்ட்ராக்டு ஃபைல்ஸ். hi.textனு ஒரு ஃபைல் இருக்குது, இதை கமிட்குள்ளே இன்க்ளூட் இன்னும் பண்ணல, எந்த சேஞ்சஸும் இதை ஆட் பண்ணல, இது அன்ட்ராக்டு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. இந்த கிட் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய பிரான்ச், நம்மளோட ரெப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து அன்ட்ராக்டு சேஞ்சஸில் இருக்குது. இதை எப்படி ஒரு கமிட்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிட் ஆட் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபைலை வந்து கிட் ரெபாசிட்டரிக்குள்ளே கமிட்ஸுக்கு கொண்டு போய்க்கோ, ஆனால் கமிட் பண்ணாத, கமிட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் இந்த கமாண்ட். நம்ம இதில் git add ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுக்கலாம். எதர் git add ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுக்கலாம், இல்லை git add ஸ்பேஸ் டாட். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் இப்போ இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும் கமிட் பண்ணுறதுக்கு, அதாவது அன்ட்ராக்டு ஃபைல். இப்போ எனக்கு இதில் ஏதாவது ஒரு ஃபைலை மட்டும் தான் கமிட் பண்ணணும், இன்னொரு ஃபைலு இப்போ கமிட் பண்ண தேவையில்லை அப்படின்னா, கிட் ஆட் ஸ்பேஸ் ஃபைல் நேம், ஸ்பெசிஃபைட் ஃபைல் நேம் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் மட்டும் அந்த கமிட்டுக்கு ரெடி ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம கமிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஃபைலையும் கமிட் பண்ண போகிறோம். கிட் ஆட் ஸ்பேஸ் டாட். இப்போ கமிட்டுக்கு ரெடி ஆச்சு. இப்போ பாருங்கள், கிட் ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னாச்சு, அன்ட்ராக்டு ஃபைல்ஸ். இப்போ சேஞ்சஸ் ஆர் ரெடி டு கெட் கமிட்டட், கமிட்டருக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் கமிட் கமாண்ட் கொடுத்தோம்னா போதும். கிட் கமிட் -m. ஸோ இதில் லோயர் கேஸ் இம்பார்ட்டண்ட், அப்பர் கேஸ் போட்டோம்னா அது வேறு ஒரு கமாண்ட். ஸோ லோயர் கேஸ்
இனிஷியல் கமிட் நம்ம ஒரு கமிட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ ஸோ இப்போ பிரான்ச்சஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கிட்டில். அதுக்கான கமாண்ட் கிட் பிரான்ச். இந்த கமாண்ட் என்ன டிஸ்பிளே ஆகும்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ் நேமையும் டிஸ்பிளே பண்ணும். இந்த ஸ்டார் எதை நோட் பண்ணுதுன்னா நம்மளுடைய கரண்ட் பிரான்ச் எது அப்படின்னு நோட் பண்ணும். ஸோ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தாலும் ஒரு கிட் ரெபாசிட்டரி ஒரு நேரத்தில் ஒரு பிரான்ச்சை மட்டும் தான் பாயிண்ட் பண்ணியிருக்க முடியும். நம்ம கிரியேட் பண்ணுற சேஞ்சஸ், கமிட் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அந்த கரண்ட் பிரான்ச்சில் மட்டும்தான் கமிட் ஆகும். ஸோ இந்த கிட் பிரான்ச் வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் ஆஃப் ஆல் தி பிரான்ச்சஸை டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் எப்படி ஒரு இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா கிட் பிரான்ச் நேம் பிரான்ச் ஏன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா வெறும் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற நேமில் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அகைன் கிட் பிரான்ச்னு கொடுத்து பாருங்கள், 2 பிரான்ச் டிஸ்பிளே ஆகுதா, ஏ அண்ட் மாஸ்டர். ஆனால் இது பாருங்கள் க்ரீன் கலர்லேயும் ஸ்டாரும் இருக்குது. அப்படின்னு என்னென்னா இந்த மாஸ்டர் தான் கரண்ட் பிரான்ச்சுன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த கமாண்டை வச்சு நமக்கு எத்தனை பிரான்ச் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பேஸ்லேருந்து இல்லை ஒரு காமன் கமிட்லேருந்து 2 பிரான்ச் க்ரியேட் பண்ணோம்னா அந்த இடத்துல மல்டிபிள் வெர்ஷன் ஆஃப் அந்த சோர்ஸ் கோட் அந்த பிரான்ச்சில் இருக்கும். ஸோ பிரான்ச் ஏல ஒரு சேஞ்ச் இருக்கும், அதை கமிட் பண்ணியிருப்போம். பிரான்ச் பியில் ஒரு சேஞ்ச் இருக்கும், அதை கமிட் பண்ணியிருப்போம். அதை மெர்ஜ் பண்ணிக்கும். ஸோ அது அடுத்தது பிரான்ச் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பிரான்ச்சில் இருந்து அடுத்த பிரான்ச்சுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது, எனக்கு வந்து இந்த ஏங்கிற பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். கெட் செக் அவுட் பிரான்ச் நேம் ஸ்விட்ச் டு பிரான்ச் ஏ. இப்போ பாருங்கள் கெட் பிரான்ச், இப்போ பாருங்கள் ஏ அதுக்கப்புறம் மாஸ்டர். இப்போ முதல்ல என்ன இருந்துச்சு, மாஸ்டர் க்ரீன் கலரில் ஸ்டார் இருந்துச்சு மாஸ்டருக்கு கீழே, மாஸ்டருக்கு நேராக. இப்போ பாருங்கள் மாஸ்டர் ஒயிட் ஆயிடுச்சு, ஏ க்ரீன் கலர்லேயும் அந்த பாயிண்டர் வந்து ஏ கிட்டையும், விச் மீன்ஸ் அந்த கரண்ட் பிரான்ச் இப்போ ஏங்கிறது மாறிடுச்சு. ஸோ இதுதான் கிட் செக் அவுட். எந்த பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணுமோ அந்த பிரான்ச்சுக்கு இப்படி செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கமெண்ட் இருக்குது, கிட் செக் அவுட் -b ஸ்பேஸ் ஒரு நேம். இப்போ என்ன ஆகும்னா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி நம்ம என்ன நேம் இங்கே கடைசியாக கொடுக்குறோமோ அந்த பேரில் பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணிடும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் கிட் பிரான்ச் நேம் ப்ளஸ் கிட் செக் அவுட் பிரான்ச் நேம். இப்போ என்ன ஆகும், கிட் பிரான்ச். ஸோ ப்ரீவியஸ்லி இந்த பிரான்ச் பி இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சு, கிரியேட்டும் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு கரண்ட் பிரான்ச்சாக ஸ்விட்சும் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கிட் செக் அவுட் கமாண்ட். இப்போ என்னுடைய எல்லா கமிட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட் என்ன அப்படின்னா அது கிட் லாக்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது, அது எப்படி போடணும்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு நமக்கு மல்டிபிள் கமிட்ஸ் வேணும். ஒரு லைன் ஆட் பண்ணி கமிட் கொடுத்தேன். அடுத்தது இன்னொரு லைன் ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ஆட் பண்ணி git add git commit logic 2. அடுத்தது இன்னொரு லைன் கொடுத்துருக்கேன், இன்னொரு லைன் கொடுக்க போகிறேன், git add git commit logic 3. இப்போ 3 கமிட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய எல்லா கமிட்டும் டிஸ்பிளே ஆகணும். git log -one ஒன் லைன். இதுதான் கமிட் ஐடி, இது கமிட் மெசேஜ். இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட 4 கமிட் இருக்குது. ஒன்று இனிஷியல் கமிட், அப்புறம் லாஜிக் 1, லாஜிக் 2, லாஜிக் 3. இதுதான் நம்மளுடைய கரண்ட் பிரான்ச்சோடைய 4 கமிட். கிட் பிரான்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரான்ச் பியோடைய 4 கமிட் இதுதான். ஸோ நமக்கு எத்தனை கமிட் இருந்தாலும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கிட் லாக் -1 லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிட் லாக் -1 லைனை வச்சு மல்டிபிள் பிரான்ச்சோட யூசேஜை பார்ப்போம். இப்போ பிரான்ச் பியில் இருக்குது, நம்மக்கிட்ட 4 கமிட் இருக்குது. இப்போ கிட் செக் அவுட் மாஸ்டருக்கு போயிடலாம். கிட்
பிரான்ச். ஸோ மாஸ்டருக்கு செக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் git log -online பாருங்கள் பிரான்ச் பி அப்படிங்கிற பிரான்ச்சில் இருக்கும்போது 4 கமிட் இருந்துச்சு. அந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம அந்த பிரான்ச்சில் இருக்கும்போது பண்ணோம். நான் இப்போ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணோன்னே இந்த ஃபைலில் பண்ண சேஞ்சஸும் போயிடுச்சு. நம்மக்கிட்ட ஒரே ஒரு கமிட் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சேஞ்சஸ் போகாது. அந்த சேஞ்சஸ் அந்த பிரான்ச்சில் இருக்கும். இந்த பிரான்ச்சில் மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்காது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸில் க்ரியேட் பண்ணுற கமிட் அந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இருக்கும். வேணும்னா நம்ம 2 பிரான்ச்சஸை மெர்ஜ் பண்ணி ஒன்றாக்கிக்கலாம். 2 சேஞ்சஸும் வேணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனி பிரான்ச்சில் இருக்க கமிட் அந்தந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபைலில் ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக 100ன்னு போடுறேன். இப்போ git log online என்கிட்ட 2 கமிட் இருக்குது. இப்போ பாருங்கள் git checkout branch b மறுபடியும் git log -online கொடுக்குறேன். இப்போ இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கும்போது 2 கமிட், நான் எக்ஸ்ட்ரா ஒரு கமிட் ஆட் பண்ணேன். இப்போ அந்த கமிட் மாஸ்டர் பிரான்ச்சில் வந்துருச்சு. இந்த ஆடிங் லாஜிக் 100ங்கிறது பிரான்ச் பியில் வரல பாருங்கள். பிரான்ச் பியில் ஆல்ரெடி லாஜிக் 1 லாஜிக் 2 லாஜிக் 3ன்னு போட்டிருந்தா அது மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்தெந்த பிரான்ச்சில் நம்ம கோடை சேஞ்ச் பண்ணுறோமோ, கோட் கமிட் பண்ணுறோமோ அந்த கமிட் அந்த பிரான்ச்சில் தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த எல்லா கமிட்டும் ஒன்றா வரணும், இந்த ஆடிங் லாஜிக் 100ம் வரணும், லாஜிக் 1 2 3யும் சேர்ந்து வரணும்னா 2யும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிரான்ச் ஆக்கிக்கலாம். அப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் டிஃப்ரெண்ட் கமிட்ஸ் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிட் ரெபாசிட்டரி இருக்குது. அந்த ரெபாசிட்டரியில் மல்டிபிள் பிரான்ச்சஸ், நிறைய கமிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கிட் ரெபாசிட்டரி எப்படி GitHub மாதிரி ஒரு ரிமோட் ரெபாசிட்டரியோட கனெக்ட் பண்ணி இங்கேருந்து கோடை சர்வருக்கு புஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ GitHub மாதிரி ஒரு எதாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். Bitbucket இல்லை GitLab எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரிஸில் போய் நியூ ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ணலாம். இதுவே எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி நீங்கள் க்ளோன் பண்ணணுன்னா அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இந்த இடத்துல நான் ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறேன். ஸோ இது பப்ளிக் ப்ரைவேட் அது நம்ம விருப்பம் தான். இப்போதைக்கு ஆட் ரீட்மி கிட் இக்னோர் எதுவும் கொடுக்க வேண்டாம். க்ரியேட் மட்டும் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய லோக்கல் கிட் ரெபாசிட்டரியையும் ரிமோட்டில் இருக்க ரெபாசிட்டரியும் மேப் பண்ணோன்னா அந்த ரிமோட் ரெபாசிட்டரியோட யூஆர்எல் வேணும். இந்த யூஆர்எலை காப்பி பண்ணிங்க. இங்கே டெர்மினல் git remote add origin space அந்த யூஆர்எல். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய லோக்கல் கிட் ரெபாசிட்டரி ரிமோட்டில் இருக்கிற இந்த யூஆர்எல்ல இருக்க கிட் ரெபாசிட்டரியோட மேப் பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக பை டிஃபால்ட்டாக இந்த கிட் ரெபாசிட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிரான்ச் மெயின்னு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிரான்ச் மாஸ்டர்னு இருக்கும். ஸோ பிரான்ச் நேம் சேமாக இருந்தால் நம்ம புஷ் பண்ண முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், git branch -uppercase m space main இந்த மாஸ்டர் பிரான்ச்சை மெயின்னு சொல்லி ரீநேம் பண்ணுறோம். அவ்வளோதான், git branch. இப்போ பாருங்கள் மெயின்னு சொல்லி ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை நம்ம சர்வரில் இருக்க கிட்டில் இருக்க ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுறோம். git push -u origin space main branch name. நம்ம லாகின் பண்ணலைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய கிட்டோடைய யூசர் நேம் இந்த கிட்டோடைய கிட் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிச்சிட்டேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டால் அங்கே டேரெக்டாக டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா புஷ் ஆயிரும். ஸோ என்கிட்ட இப்போ லோக்கலில் ஒரு மெயின் பிரான்ச் இருக்குது, சர்வரில் ஒரு மெயின் பிரான்ச் இருக்குது. அந்த சர்வரில் இப்போ நியூ பிரான்ச்சை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இனிமேல் நான் என்னென்ன சேஞ்ச் இங்கே பண்ணுறனோ கிட் கமிட் கொடுத்ததுக்கப்புறம் கிட் புஷ் மெயின் கொடுத்தேன்னா, ஆர்ஜின் மெயின் கொடுத்தேன்னா அங்கே சர்வரில் இருக்க மெயின் ரெபாசிட்டரியில் மெயின் பிரான்ச்சில் இந்த சேஞ்சஸ் அங்கே போய் சிங்க்ரனைஸ் ஆகிரும். இப்போ இங்கிட்டு ஜஸ்ட் ரீலோட் பண்ணோம்னா நம்ம புஷ் பண்ண கோடு இங்கே இருக்கும். இருக்கா ஹலோ வேர்ல்டு?
ஹாய் எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு கிட் ரெபாசிட்டரியில் கோடை லோக்கலில் இருக்க கிட் ரெபாசிட்டரியிலேருந்து ரிமோட்டில் இருக்க கிட் சர்வருக்கு புஷ் பண்ணணும்.